கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூஜைகள் செய்து மலர் தூவி காவிரி அணையை வரவேற்றனர். கல்லணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் நீர்த்தேக்கத்திற்கு வந்தடைந்தது. அப்போது காவிரி அணையை வரவேற்று பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்து வினாடிக்கு 1100 கனஅடி தண்ணீரை திறந்துவிடப்பட்டது. இன்னும் ஒரு சில தினங்களில் தண்ணீர் பாசனத்திற்காக பகிர்ந்து அளிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிர்வேல் சுவாமிகள் கோயிலில் முதலமைச்சர் ரங்கசாமி சாமி தரிசனம் செய்தார். பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சக்தி மாரியம்மன் கோயிலில் ஆடிப்பொங்கல் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. பன்னீர், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான திவ்ய பொருட்களால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. 400க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி 5 கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. முதலில் சிறிய அன்ன வாகனத்தில் பெரியாழ்வார் மற்றும் கருட வாகனத்தில் ரெங்கமன்னார் பவனி நடைபெற்றது. அதன்பின் பெரிய அன்ன வாகனத்தில் ஆண்டாளும், தொடர்ந்து கருட வாகனத்தில் முறையே பெரிய பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள், சுந்தராஜ பெருமாள், திருத்தங்கல் அப்பன் பெருமாள் ஆகியோர் பவனி வந்தனர். ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆடி அமாவாசையை ஒட்டி விழுப்புரத்தில் உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் தரிசிக்க பக்தர்கள் குவிந்துள்ளனர். உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதையடுத்து அங்காள பரமேஸ்வரி ஆதிசக்தி அங்காளம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிமலையில் அமைந்துள்ள ஆதி அண்ணாமலையார் வட்ட கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்ட பின் புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அண்ணாமலையார் விமானத்திற்கும் ராஜகோபுரத்திற்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் கம்பம், சுருளிப்பட்டி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை வனவிலங்குக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதை தவிர்க்க கோரி பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வனத்துறையினர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோடியக்கரை வனப்பகுதியில் உள்ள குரங்குகள் உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் உணவு அளிப்பதால் அதனை உண்ணும்போது வனவிலங்குகள் அவ்வழியே வரும் வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கின்றன. சில சமயங்களில் இதனால் விபத்துகளும் ஏற்படுகிறது. இந்நிலையில் கோடியக்காடு, ராமர் பாதம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் சாலையோரங்களில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வனத்துறையினர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வனப்பகுதியில் இருந்து வழி தவறி குடியிருப்பு பகுதிக்கு வந்த தேவாங்கை வனத்துறையினர் மீட்டனர். வேடச்சந்தூர் தாலுகா அய்யலூர் பகுதியில் தேவாங்கு சரணாலயம் அமைந்துள்ளது. தேவாங்கு அழியும் தருவாயில் உள்ள விலங்கு பட்டியலில் உள்ளது. இந்நிலையில் 3 மாதங்களாக உள்ளங்கை அளவே கொண்ட தேவாங்கு குட்டி ஒன்று காது மற்றும் கால் பகுதியில் காயங்களுடன் சுந்தரபுரி கிராம குடியிருப்பில் காணப்பட்டது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறை பணியாளர் ஒருவர் வந்து தேவாங்கை மீட்டுச் சென்றார். கரூர் அருகே கிணற்றில் குஞ்சுகளுடன் தவறி விழுந்த மயிலை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். மாயனூரில் மணிகண்டன் என்பவரது விவசாய கிணற்றில் மயில் ஒன்று குஞ்சுகளுடன் தவறி விழுந்து தத்தளித்துள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் வந்து கயிறு மூலம் கிணற்றில் இறங்கி தண்ணீரில் தத்தளித்த மயில் மற்றும் அதன் குஞ்சுகளை உயிருடன் மீட்டனர். பின்பு மயில் மற்றும் மயில் குஞ்சுகளை அடர்ந்த காட்டில் விட எடுத்துச் சென்றனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கோயிலில் 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேட்டு மாதானபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 19ஆம் நாள் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அந்த வகையில் ஆடி மாதத்தில் 18 நாட்கள் விரதம் இருந்த 600க்கும் மேற்பட்டோர் கோயிலில் வரிசையாக அமர்ந்தனர். கோயில் பூசாரி ஆணிகள் பொருத்தப்பட்ட பாதணி மீது நின்று தீபம் ஏற்றி பின்னர் அமர்ந்திருந்த பக்தர்களின் தலையில் வரிசையாக தேங்காய்களை உடைத்தார். இதில் 15க்கும் மேற்பட்ட பக்தர்களின் தலையில் லேசான காயம் ஏற்பட்டது. நிதிக் கொள்கை கூட்டத்தில் கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் 8ஆம் தேதி கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறித்து ரிசர்வ் வங்கி அறிவிக்கும். குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6.5% உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. அன்று முதல் நடைபெற்ற 8 நிதிக் கொள்கை கூட்டங்களிலும் கடன் வட்டி விகிதங்கள் மாற்றி அமைக்கப்படவில்லை. விலைவாசி உயர்வை குறிக்கும் பணவீக்க விகிதங்கள் ரிசர்வ் வங்கியின் இலக்கிற்குள் வராத நிலையில் கடன் வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படாமல் இருந்தது. சென்ற ஜூன் மாதத்தில் சில்லறை பணவீக்கம் 5.08 விழுக்காடாக உள்ள நிலையில் இந்த முறையும் வட்டி விகிதங்களில் மாற்றம் இருக்காது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரிஸ் ஒலிம்பிக்கில் ஆடவர் ஹாக்கியில் இந்திய அணி பிரிட்டன் அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் ஒலிம்பிக்கில் தொடர்ந்து 2வது முறையாக அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது. விறுவிறுப்பான போட்டியில் இந்திய வீரர் அமித் ரோஹிதாஸுக்கு ரெட் கார்டு வழங்கப்பட்டு அரங்கை விட்டு வெளியேற்றப்பட்டார். இதனால் இந்திய அணி 10 வீரர்களுடன் மட்டுமே விளையாடியது. ஆட்ட நேர இறுதியில் 2 அணியும் சமநிலையில் இருந்ததால் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இறுதி முடிவு எட்டப்பட்டது. இதில் இந்தியா பிரிட்டன் அணியை 4-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. இந்திய கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் சிறப்பாக தடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி அணியின் வெற்றியை உறுதி செய்தார். பாலினம் சார்ந்த விமர்சனங்களை தவிடுபொடியாக்கி அல்ஜீரிய வீராங்கனை இமானி கெலிஃப் முதன்முறையாக ஒலிம்பிக் பதக்கத்தை உறுதி செய்து சாதனை படைத்துள்ளார். மகளிர் குத்துச்சண்டை 66 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற அல்ஜீரிய வீராங்கனை இமானி கெலிஃப் காலிறுதிப் போட்டியில் ஹங்கேரியின் லூகா அன்னா ஹமோரியை எதிர்கொண்டார். இந்த போட்டியில் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் இமானி கெலிஃப் வெற்றி பெற்றார். அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியதன் மூலம் ஒலிம்பிக் பதக்கத்தை அவர் உறுதி செய்தார். இதன் மூலம் அல்ஜீரியாவுக்காக ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் குத்துச்சண்டை வீராங்கனை என்ற சாதனையை கெலிஃப் படைத்துள்ளார். அவரது வெற்றியை அந்நாட்டு மக்களும் கொண்டாடி வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு இமானி கெலிஃப் மற்றும் தைவான் நாட்டைச் சேர்ந்த லின் யூ டிங் ஆகியோரின் பாலினம் குறித்து சர்ச்சை எழுந்தது. டெஸ்டோஸ்டரோன் வளர்ச்சி பெரும்பாலான வீராங்கனைகளுக்கு அதிகமாக இருக்கும் என்பதால் ஒரு வீராங்கனையை தவறாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தெரிவித்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வந்த 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் மதுபான கூடங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் உள்ள ரட்டா சோமர்செட், தாஜ் கிளப் ஹவுஸ், விவிஏ ஹோட்டல்ஸ், ஹயத் ரிஜென்சி, தி பார்க் ஆகிய 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் FL3 மதுபான கூடங்கள் அரசு உரிமம் பெற்று இயங்கி வந்தன. அவற்றுள் சட்ட விதிகளுக்கு மாறாக வெளிநபர்களை மது அருந்த அனுமதித்தல், மதுபானங்களை விநியோகம் செய்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்ட விவரங்கள் தெரிய வந்துள்ளன. இதையடுத்து 5 நட்சத்திர ஹோட்டல்களிலும் செயல்பட்டு வந்த மதுபான கூடங்களை நடத்துவதற்கு வழங்கப்பட்டிருந்த FL3 உரிமங்களை தற்காலிகமாக ரத்து செய்தும் அந்த மதுபான கூடங்களை உடனடியாக மூடவும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஆடி அமாவாசையொட்டி திருச்செந்தூர் கடற்கரையில் புனித நீராடிய பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். ஆடி அமாவாசையொட்டி திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன. பக்தர்களின் கூட்ட நெரிசல் காரணமாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடலில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். அதிகாலை முதலே குவிந்த மக்கள் முன்னோர்கள் நினைவாக தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள கோயிலில் 600க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேட்டு மாகாதானபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி அம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 19ஆம் நாள் சிறப்பு வழிபாடு நடைபெறும்.
அந்த வகையில் ஆடி மாதத்தில் 18 நாட்கள் விரதம் இருந்த 600க்கும் மேற்பட்டோர் கோயிலில் வரிசையாக அமர்ந்தனர். கோயில் பூசாரி ஆணிகள் பொருத்தப்பட்ட பாதணி மீது நின்று தீபம் ஏற்றி பின்னர் அமர்ந்திருந்த பக்தர்களின் தலையில் வரிசையாக தேங்காய் உடைத்தார். இதில் 15க்கும் மேற்பட்ட பக்தர்களின் தலையில் லேசான காயம் ஏற்பட்டது. ஒயிட் காலர் வேலை எனப்படும் நிர்வாகப்பணி சார்ந்த வேலைகள் சென்ற ஜூலை மாதத்தில் 12% அதிகரித்துள்ளதாக தனியார் வேலைவாய்ப்பு இணையதளமான நாக்குரி தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வேலைவாய்ப்பு குறித்த கணிப்புகளை நாக்குரி ஜாப்ஸ் வீக் ஒவ்வொரு மாதமும் வெளியிடுகிறது. அந்த வகையில் ஜூலையில் 2877 ஒயிட் காலர் பணிகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. பார்மா, பயோடெக், நுகர்பொருள், கட்டுமானம் உள்ளிட்ட துறைகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்து காணப்பட்டதாக நாக்குரி ஜாப்ஸ் வீக் தெரிவித்துள்ளது. ஊழியர்களுக்கு லே ஆஃப் வழங்கி வந்த தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் நிறுவனங்கள் ஜூலையில் 17% பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாக நாக்குரி ஜாப்ஸ் வீக் தெரிவித்துள்ளது. அதேபோல செயற்கை நுண்ணறிவு துறையில் பணியாளர் தேவை தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டதாகவும் ஜூலையில் இத்துறையில் 47% பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் முதல் முறையாக இந்த மாதத்தில்தான் வேலைவாய்ப்புகள் கிடைத்திருப்பது சாதகமாக இருந்திருப்பதாகவும் நாக்குரி ஜாப்ஸ் வீக் கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் பாரத ஸ்டேட் வங்கி 17,035 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக நிதிநிலை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இதுவே முந்தைய நிதியாண்டின் இதே காலாண்டில் பாரத ஸ்டேட் வங்கி 16,884 கோடி ரூபாய் நிகர லாபம் பதிவு செய்திருந்தது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் பாரத ஸ்டேட் வங்கியின் நிகர வருவாய் 1,22,688 கோடி ரூபாயாக அதிகரித்து காணப்பட்டது. இந்த காலத்தில் வட்டி மூலம் கிடைத்த வருவாய் 1,11,526 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. முதல் காலாண்டில் வாராக்கடன் 2.21% குறைந்திருப்பதாகவும் பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு வரலாறு காணாத ஏற்றத்திலிருந்து சரிந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ஜூலை 26ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு 3.471 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சரிந்து 667.386 பில்லியன் டாலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கு முந்தைய வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு இதுவரை இல்லாத அளவாக 670.857 பில்லியன் டாலர்களாக இருந்தது. முடிவடைந்த வாரத்தில் தங்கம் கையிருப்பின் மதிப்பும் 2.297 பில்லியன் டாலர்கள் குறைந்து 57.695 பில்லியன் டாலர்களாக இருந்ததாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. நாட்டின் இறக்குமதி செலவினங்களுக்கும் உலக சந்தையில் நாட்டின் மதிப்பு அதிகரிக்கவும் அந்நிய செலாவணி கையிருப்பு உதவுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்கள் சென்ற ஜூலை மாதத்தில் 32,365 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்வது, பங்குகளை விற்பதுமான போக்கு காணப்படுகிறது. இதற்கு பங்குச்சந்தை முதலீடுகளுக்கு மூலதன ஆதாய வரி அதிகரிக்கப்பட்டதை காரணமாக கூறப்படுகிறது. முன்னதாக நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் மாதத்தில் 8,700 கோடி ரூபாயும், மே மாதத்தில் 25,586 கோடி ரூபாயும் மதிப்பிலும் அந்நிய முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்றிருக்கிறார்கள். ஜூன் மாதத்தில் 26,565 கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்த நிலையில் ஜூலை மாதத்தில் 32,365 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளனர். ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற வர்த்தகத்தில் 1,027 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நிதிக் கொள்கை கூட்டத்தில் கடன்களுக்கான வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டம் தொடங்கவிருக்கும் நிலையில் 8ஆம் தேதி கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் குறித்து ரிசர்வ் வங்கி அறிவிக்கும். குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6.5 விழுக்காடாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. அன்று முதல் நடைபெற்ற 8 நிதிக் கொள்கை கூட்டங்களிலும் கடன் வட்டி விகிதங்கள் மாற்றியமைக்கப்படவில்லை. விலைவாசி உயர்வை குறிக்கும் பணவீக்க விகிதங்கள் ரிசர்வ் வங்கியின் இலக்கிற்குள் வராத நிலையில் கடன் வட்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படாமல் இருந்தது. சென்ற ஜூன் மாதத்தில் சில்லறை பணவீக்கம் 5.08 விழுக்காடாக இருக்கும் நிலையில் இந்த முறையும் வட்டி விகிதங்களில் மாற்றம் இருக்காது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடந்த 2 நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது.
இந்நிலையில் வார விடுமுறை தினம் என்பதால் வெப்பத்தின் தாக்கத்தை தணிப்பதற்காக காலை முதலே கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே மூணாறு தலைப்பிற்கு காவிரி நீர் வந்தடைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் விடப்பட்டதால் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் உடனடியாக தண்ணீர் திறக்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் வெண்ணாறு பாசனத்திற்காக 1200 கனஅடியும், கோரையாறு பாசனத்திற்கு 1700 கனஅடியும், பவானியார் பாசனத்திற்கு 520 கனஅடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூஜைகள் செய்து மலர் தூவி காவிரி அன்னையை வரவேற்றனர். கல்லணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் நீர்த்தேக்கத்திற்கு வந்தடைந்தது. அப்போது காவிரி அன்னையை வரவேற்று பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பு பூஜைகள் செய்து வினாடிக்கு 1100 கனஅடி தண்ணீரை திறந்துவிடப்பட்டது. இன்னும் ஓரிரு தினங்களில் தண்ணீர் பாசனத்திற்காக பகிர்ந்து அளிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி ஆற்றில் அறம் வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. தீர்த்தவாரியின் போது ஏராளமான பக்தர்களும் சாமி தரிசனம் செய்து காவிரியில் புனித நீராடினர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே ஆற்காடு கிராமத்தில் அங்காளம்மன் அக்னீஸ்வரர் கோயிலுக்கு பக்தர்கள் 108 பால்குடம் எடுத்து வந்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 2ஆம் போக நெல் சாகுபடியில் நல்ல மகசூல் கிடைத்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரியகுளம் அருகே தாமரைக்குளம், ஜெயமங்கலம், குள்ளபுரம், பொம்மிநாயக்கன்பட்டி, செல்வார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கண்மாய்களில் சோற்றுப்பாறை அணையில் இருந்து திறந்துவிடப்படும் நீரை தேக்கி வைத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி வருகின்றனர். கண்மாய் பாசனம் மூலம் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் 2ஆம் போக நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கோடை காலத்தில் மழை பெய்யாததால் நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. இதையடுத்து நெற்கதிர்களை அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஆய்வு மேற்கொள்ள வந்த அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் 4 வயது சிறுவன் கேரள மாநிலம் வயநாடு பேரிடர் நிவாரண நிதியாக 10,000 ரூபாய் வழங்கினார். கேத்தநாயக்கன்பட்டி கிராமத்தில் இலங்கை தமிழர் முகாமில் கட்டப்பட்டு வரும் வீடுகளை அமைச்சர் செஞ்சமஸ்தான், ஆட்சியர் சரையு ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது கொட்டுக்காரன்பட்டி கிராமத்தை சேர்ந்த கற்பூர சுந்தர பாண்டியன் தனது 4 வயது மகன் பீட்டர் காஸ்ட்ரோ உண்டியல் பணமாக சேமித்து வந்த 10,000 ரூபாயை வயநாடு பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்க விரும்புவதாக கூறி அமைச்சரிடம் அதற்கான வங்கி வரைவோலையை வழங்கினார். நிறைய பேர் நிவாரணங்கள் கொடுக்கறத செய்தியை நாங்கள் கண்டிருந்தோம். அதன் ஒரு வழியாக, அதன் ஒரு பகுதியாக நாங்களும் அவனுக்கு சேர்த்து வைத்த ஒரு 10,000 ரூபாயை வயநாடு கேரளா நம் சகோதர நாட்டுக்கு நிதியாக நாங்கள் வழங்கியிருக்கோம். இது எங்கள் பையன் இதன் மூலயமா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சான். மேலும் மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறையா மக்கள் கேரளா நாட்டுக்கு நிதியுதவி வழங்கணும் அப்படின்ட்டு இந்த வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் பின்னையூர் பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்த தொழிலாளியை தாக்கிவிட்டு 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 80 செம்மறி ஆடுகளை கொள்ளையர்கள் திருடி சென்றனர். சேகர் என்பவர் ஒரத்தநாடு அருகே பின்னையூர் கிராமத்தில் மனைவியுடன் தங்கி அந்த பகுதியில் விளைநிலங்களில் செம்மறி ஆடுகளை கிடை போட்டு வந்தார். நள்ளிரவு அவர் உறங்கிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் சேகரை கடுமையாக தாக்கிவிட்டு 80 ஆடுகளை திருடி சென்றுள்ளார். படுகாயமடைந்த சேகர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் அறுவடை செய்யப்பட்டுள்ள மரவள்ளி கிழங்கின் விலை அதிகரித்து விற்பனை செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாகல்பட்டி, செல்லப்பிள்ளைக்குட்டை, காடையாம்பட்டி பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட மரவள்ளி கிழங்குகள் அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மரவள்ளி கிழங்குகள் ஒரு டன் 10,500 முதல் 13,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. ஜவ்வரிசியின் தேவை அதிகரித்துள்ளதால் மரவள்ளி கிழங்கின் விலை அதிகரித்துள்ளது. அறுவடை முடியும் வரை இதே விலை நீடிக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிர்வேல் சுவாமிகள் கோயிலில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை அருகே குட்டை நீரில் மூழ்கி 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் உயிரிழந்தார். ஒட்டம்பட்டி கிராமம் அருகே தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தின் கீழ் பல குழிகள் தோண்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு மாணவன் சபரிவாசன் தண்ணீர் தேங்கியுள்ள குழியில் தவறி விழுந்துள்ளார். உறவினர்கள் வந்து மாணவனை மீட்ட நிலையில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை வன விலங்குகளுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதை தவிர்க்க கோரி பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வனத்துறையினர் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோடியக்கரை வனப்பகுதியில் உள்ள குரங்குகள் உள்ளிட்ட வன விலங்குகளுக்கு சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் உணவு அளிப்பதால் அதனை உண்ணும்போது வன விலங்குகள் அந்த வழியே வரும் வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கின்றன. சில சமயங்களில் இதனால் விபத்துகளும் ஏற்படுகிறது. இந்நிலையில் கோடியக்காடு, ராமர்பாதம் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் சாலையோரங்களில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வனத்துறையினர், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு விரைவில் இலவச அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் திருமுருகன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர், விதவைகள் மற்றும் திருநங்கை உட்பட 460 பயனாளிகளுக்கு அமைச்சர் திருமுருகன் மாதாந்திர உதவித்தொகையினை வழங்கினார். நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உதகையில் சாலை சீரமைப்பு பணிகளால் மூடப்பட்டிருந்த பைக்காரா படகு இல்லத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மீண்டும் தொடங்கி வைத்து படகு சவாரி மேற்கொண்டார். பைக்காரா படகு இல்லத்திற்கு செல்லும் 2 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக இருந்ததால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகி வந்தனர். இதையடுத்து கடந்த 4 மாதங்களாக தமிழ்நாடு சிறப்பு பகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. மதுரை மாவட்டம் மேலூரில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி உலக அமைதி பேரணி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. வள்ளலார் சமூக நல அறக்கட்டளை சார்பாக 21ஆம் ஆண்டாக சமூக நல்லிணக்க பேரணி நடைபெற்றது. மேலூர் செக்கடி பஜாரில் தொடங்கிய பேரணியை நகர்மன்ற தலைவர் முகமது யாசின் நல்லிணக்க ஜோதி ஏற்றி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற பேரணி பேருந்து நிலையம் வழியாக சொக்கம்பட்டியில் உள்ள வள்ளலார் சமூக நல அறக்கட்டளையில் நிறைவடைந்தது. இதனையடுத்து உலக அமைதி வேண்டி அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து சிறப்பு வழிபாடும் தொடர்ந்து செய்து வந்தனர். அதற்கு பிறகு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிமலையில் அமைந்துள்ள ஆதி அண்ணாமலையார் வட்ட கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்ட பின் புனித நீர் அடங்கிய குடங்கள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அண்ணாமலையார் விமானத்திற்கும் ராஜகோபுரத்திற்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் கம்பம், சுருளிப்பட்டி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர்.
ஆடி அமாவாசையை முன்னிட்டு கும்பகோணத்தில் காவிரிக்கரை மகாமகம் குளக்கரையில் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு பிடித்த காய்கறிகள் மற்றும் உணவுகளை படைத்தும் எள் நவதானியம் வைத்தும் தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல் திருவையாறு காவிரியாற்றின் புஷ்ப மண்டப துறையில் மக்கள் திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். காவிரியில் தண்ணீர் வராததால் மயிலாடுதுறை காவிரி புஷ்கர துலாக்கட்டத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க பொதுமக்கள் வழக்கத்தை விட குறைவாகவே வந்திருந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவியிலும் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி குண்டாற்றில் காலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்த பொதுமக்கள் திருமேனிநாதர் கோயிலில் மோட்ச தீபம் ஏற்றி வைத்து சாமி தரிசனம் செய்தனர். மேட்டூர் அருகே நங்கவள்ளி ஏரி நிரம்பி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மேட்டூர் அணையில் இருந்து சரபங்கா வடிநிலத்தில் உள்ள 100 வறண்ட ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் பணி தொடங்கியது. இந்நிலையில் நங்கவள்ளி ஏரியில் இருந்து வனவாசி ஏரிக்கு செல்லும் பாதையில் அடைப்பு ஏற்பட்டது. இதனால் நங்கவள்ளி ஏரியில் இருந்து வெளியேறும் நீர் வீடுகளுக்குள் புகுந்தது. தண்ணீருடன் கழிவு நீரும் சேர்ந்து வீட்டிற்குள் சென்றதால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படக்கூடும் என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நீர்வழி பாதை மற்றும் ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிறுமி மீது ஃபேன் விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விநாயகம் என்பவர் தனது குடும்பத்தினருடன் அங்குள்ள உணவகத்திற்கு சென்றுள்ளார். அவர்கள் சாப்பிட்ட போது முறையான பராமரிப்பின்றி இருந்த ஃபேன் ஒன்று 3 வயது சிறுமி மீது விழுந்தது. இதில் தலையில் காயமடைந்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் நகர பகுதிகளில் மாலையில் செயல்பட்டு வரும் தற்காலிக பானிபூரி கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். நகர் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட பானிபூரி தட்டுவடை கடைகள் இயங்கி வருகின்றன. அங்கு சுவைக்காகவும் நிறத்திற்காகவும் ரசாயனம் கலந்து பானிபூரி விற்பதாக எழுந்த புகாரை அடுத்து விடுமுறை நாளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. வாரம் ஒருமுறை ஒவ்வொரு பகுதியாக சோதனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உணவு பாதுகாப்பு அலுவலர் ரவி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரியத்தின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் வகையில் வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்களை செய்ய மத்திய அரசு தயாராக உள்ளது. இந்த சட்டத்தில் மொத்தம் 40 திருத்தங்களுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களின் அமைப்பை மாற்றவும் அதில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் வழிவகை செய்யும் வக்ஃப் சட்டத்தின் பிரிவு 9 மற்றும் பிரிவு 14ஐ அமல்படுத்தவும் திருத்த மசோதா முன்மொழிகிறது என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு டெல்லியில் உள்ள 123 சொத்துக்கள் சட்டத்திற்கு புறம்பாக வக்ஃப் வாரிய சொத்துக்களாக உரிமை கோரப்பட்டது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்த நிலையில் வக்ஃப் சட்டத்தில் திருத்தங்களை செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நிபுணர்களின் கணிப்பின்படி இந்த மாற்றம் உத்தரப்பிரதேச மாநிலம், பீகார் போன்ற மாநிலங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாநிலங்களில் வக்ஃப் வாரியம் மிகவும் தீவிரமாக உள்ளது. இதை தவிர வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தின் பெரும்பகுதி அவர்களுக்கு சொந்தமானது. 2013ஆம் ஆண்டில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அசல் சட்டத்தில் மாற்றங்களை செய்து வக்ஃப் வாரியத்திற்கு அதிக அதிகாரங்களை வழங்கியது. மத்திய பிரதேசத்தில் கோயில் சுவர் இடிந்த விபத்தில் சிக்கி 9 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். சாகர் மாவட்டத்தில் உள்ள ஷாபூரில் ஹர்தவுல் பாப் கோயில் திருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் கோயிலின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதில் 9 சிறுவர்கள் சிக்கினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினருடன் கிராம மக்கள் மண் அள்ளும் இயந்திரம் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் 15 வயதுக்கும் கீழுள்ள சிறுவர்கள் 9 பேரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர்.
சிறுவர்கள் உயிரிழந்த செய்தி வேதனைக்குள்ளாக்கியதாக குறிப்பிட்டுள்ள அந்த மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அமல்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள கால தாமதத்திற்கு அரசு அளித்துள்ள விளக்கத்தை ஏற்று பாஜக அறிவித்துள்ள உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகளுடன் வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, கீழ்பவானி கால்வாய்க்கு தண்ணீர் திறந்த பிறகு கசிவு நீர் வரும், அதன் பின்னர் கண்டிப்பாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும் என்றார். அதற்கு பிறகும் திட்டம் நிறைவேற்றப்படாவிட்டால் தாங்களும் பாஜகவினருடன் இருப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் முத்துசாமி இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். அதனால 20ஆம் தேதி அநேகமாக உண்ணாவிரதம் இருக்க. நான் அவங்களை அரசியல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது. ஆனால் ஏன் செய்ய முடியலங்கிறதையும் நியாயமாக அவர்கள் உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே எங்களுக்கு சீப்பேஜ் வாட்டர் வந்து அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் டிலே ஆச்சுனாக்கா உண்ணாவிரதம் இருந்தால் நாங்களும் போய் கூட இருக்கோம். நான் அந்த மாதிரி இப்போ நாங்கள் என்ன காரணம்னு சொல்லிட்டோம். இந்த காரணத்தில் ஏதாச்சும் தப்பு இருந்ததுனாக்க திரு அண்ணாமலை அவர்களோ அல்லது அவங்க விவசாய சங்க அமைப்போ எங்கள்கிட்ட சொன்னாக்கா அதுக்கு உண்டான விளக்கத்தை நாங்கள் கொடுக்குறோம். இதுதான் உண்மையான நிலைமை. அதனால் அவர்கள் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும். அந்த 20ஆம் தேதிங்கிறத தள்ளி வைக்கணும். நெல்லை மாநகர காவல் ஆணையராக ரூபேஷ்குமார் மீனாவை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் 17 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை விரிவாக்க பிரிவு ஐஜியாக இருந்த ரூபேஷ்குமார் மீனா நெல்லை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்கு மண்டல ஐஜியாக இருந்த பவானீஸ்வரி காவல்துறை விரிவாக்க பிரிவு ஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு ஐஜியாக சாமுண்டேஸ்வரியும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக ராதிகாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக இருந்த செந்தில்குமாரி குற்றப்பிரிவு ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சமூக நீதி மற்றும் மனித உரிமை ஆணைய ஐஜியாக மகேந்திரகுமார் ரத்தோட்டும், தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக தலைவராக சைலேஷ்குமார் யாதவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காவலர் வீட்டு வசதி கழக தலைவராக இருந்த AK விஸ்வநாதனின் ஓய்வு பெற்றதால் சைலேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த தினகரனுக்கு அதே துறையின் ADGPயாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. வடசென்னை சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக இருந்த அபிஷேக் தீட்சித் ரயில்வே DIGயாக மாற்றப்பட்டுள்ளார். நெல்லை சரக DIGயாக இருந்த பிரவேஷ்குமார் வடசென்னை சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் சரக DIGயாக அபினவ் குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.